வித்யாவுக்கு எப்படியாவது டாக்டர் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பா ரவி தினமும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஒருநாள் நண்பன் அருண் மூலம் கல்வி காப்பீடு பற்றி தெரிந்து கொண்ட ரவி, காப்பீட்டு ஆலோசகரை சந்தித்து ஒரு நல்ல கல்வி காப்பீட்டுத் திட்டத்தை தேர்ந்தெடுத்தார். மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை செலுத்தி வந்த ரவிக்கு வித்யா 12ஆம் வகுப்பு முடிக்கும்போது காப்பீட்டு முதிர்வுத் தொகையாக ஒரு பெரிய தொகை கிடைத்தது. அதுமட்டுமின்றி இடையில் ரவிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் வித்யாவின் கல்வி செலவை காப்பீட்டு நிறுவனம் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கும் என்ற நிம்மதியும் அவருக்கு இருந்தது. இந்த கல்வி காப்பீட்டின் மூலம் எந்த பொருளாதார தடங்களும் இல்லாமல் வித்யா தனது மருத்துவக் கனவை நிஜமாக்கினாள். அன்பு நண்பர்களே, நான் நகையோ இல்லை வேறு சேமிப்புகளோ செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முன்பு நம் குடும்பத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நம் குடும்பம் எந்த விஷயத்தை நாம் எதிர்கொள்ள முடியாதோ, அதாவது முக்கியமான 3 விஷயம். 1 வேலை இல்லாதது, 2 குடும்பத்தில் யாருக்கும் பெரிய மருத்துவ செலவு வருவது, 3வது குடும்பத்திற்காக உழைக்கும் நபரின் மரணம். இது 3இல் வேலை ஜாப் லாஸ் என்பது நம் கையில் உள்ளது. ஆனால் எதிர்பாராத விபத்துகளோ மருத்துவ செலவுகளோ இல்லை மரணமோ இது நம் கையில் இல்லை நண்பர்களே. அந்த எதிர்பாராத சூழ்நிலையிலும் நம் குடும்பம் நடுத்தருமுக வந்துடக்கூடாது. ஆகையால்தான் முதலில் குடும்பத்திற்கான முழு பாதுகாப்பு செய்துவிட்டதும் பின்பு நகை வாங்குவதாக இருக்கட்டும், வேறு எதிலும் முதலீடு செய்வதாக இருக்கட்டும், 2ஆம் பட்சம்தான். நண்பர்களே, நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு வீடியோவும் செய்றேன். என்னை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு லைக், பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமாக நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அதுக்காக இங்க வேலை செய்றேன். அது உடனே உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.